காங்கேயம் காளைங்க. செகண்ட் என்ட்ரன்ஸில் முன்னாடியே கட்டி இருந்துச்சு. இந்த அண்ணாவோடது அவர் தான் தண்ணி கட்டுறாரு, அதனால் அந்த அண்ணாவோடது அப்படிங்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இவங்களுடைய மாடுகள் தான். இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸில் சைடில் கட்டியிருக்கிற ஒன்றும் கன்றுகள் தான் நிறைய நிற்கிது. வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் நிறைய பொடிக்கன்றுகள்லாம் ஃபுல்லாக சேல்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த பெரிய பெரிய மாடுகள் மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்குது. பெரிய மாடுகள் மட்டுமே சேல்ஸ் ஆகாமல். ஸோ அதனால போகுது, இது கொஞ்சம் தேங்கி போகுது. சரி சார், அதனால் இது கொடுத்துலாம் கொண்டாந்து. ஓகேங்க. அது விலை என்னங்கண்ணா சொல்லுங்கள்? இது 1 லட்ச ரூபா சொல்லுது. 1 லட்ச ரூபா. பல்லு போட்டுருச்சாங்கன்னா எப்படிங்க? பல்லு இப்போ தான் முடிச்சிருக்குங்க, ரெண்டு பல்லு. சரி சரி சரிங்க. அப்படியே கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா. 94ங்கண்ணா 88 655 465. ஓகே, இதான் கான்டாக்ட் நம்பர். அண்ணா நம்ம பேருங்க? வெள்ளகோயில் கிரி. ஓகேங்க. எந்த இடத்துலங்கண்ணா இருக்குது? நம்ம செம்மாண்டம்பாளையம். ஓகே, செம்மாண்டம்பாளையத்தில் இருக்குது. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கன்னா மற்ற நேரத்துலையும் நம்மகிட்ட மாடுகள் இருக்கும். எப்போ வந்தாலும் மாடு வாங்கிக்கலாம். மாடு 20 மாடு போட்ட மாடு இருக்கும். 20 மாடு நம்மகிட்ட இருக்குது. ஓகே ஓகேங்க. சார் அங்கே ஒரு காங்கிரேஜ் ஒன்று கட்டிக்குது, அது நம்ம. ஓ இதெல்லாங்களா? அது காங்கிரேஜ் என்ன ரேட்? காங்கிரேஜ் வந்து 60 ரூபாய்க்கு சொல்லுதுங்கன்னா 55 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. ஓ 55 ரூபாய்க்கு கொடுத்தாச்சுங்க. அதோட கண் ஒன்று இங்கே காட்டி அது இருக்காங்கன்னா அது கொடுக்குறதானே என்ன விலைக்கு வாங்கி. சரி சரி சரி. அது என்ன ரேட் சொல்லுங்கள்? 25 ரூபா சொல்லுதுங்க. 25ங்க. ஓகேங்க. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற காலைங்கன்னா அது காராமசு காலைங்க, அது கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க மாப்பிள்ளை அது. சரி போயிட்டாரு. ஓகே ஓகே ஓகேங்க. மத்தியானமே வந்தால் சரியான ஆமாம், வெயில் ஓவர். ஆமாம், காங்கிரேஜ் கொடுத்தாச்சு. இந்த காங்கிரேஜ் கன்று தாங்க. மதியானமே பார்த்தீங்கன்னா சரியான தாண்டிட்டு இருந்துச்சு. நம்ம எடுத்திருந்தோம். அந்த காணொலி ரிலீஸும் ஆயிடுச்சு. காங்கிரேஜ் 55,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 60 ரூபா சொல்லி 55,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படியே சாமி. இத்தனைக்கு இது பாரு கெடாரி, இதுக்கு ரத்த கயிறு ஓடு கட்டியிருக்கு. ஹாய் ஜெயம். லம்பாடி 2 படுத்துருக்குதுங்க. இங்கே ஒரு காங்கேயம் ஒன்று கட்டி இருக்குது. நம்மளுக்கு இந்த கற்காமையிலை பார்த்தாத்தே காங்கேயம் அப்படின்னு சொல்ல தோணுது. காரிக்காலை வருங்க. காரிக்காலை அந்த பக்கம் ஒரு சவளக்காலை ஒன்று கட்டியிருக்காங்க. கொடுத்தாச்சா? என்ன ரேட்டு கொடுத்தது? 95. பல்லு ஒன்றும் போடல. அந்த சவளம் நம்மளுதா? நம்மளுக்கு அது நம்மளுக்கு என்ன இருக்கா? பல்லு 4 பல்லு 6 பல்லு 72 கொடுத்தாச்சு. 72 கொடுத்தாச்சு. ஓகே. நம்மளுக்கு எல்லாம் பெருசாக இருக்க மாட்டேங்குது. ஆமாம், அந்த மாடு ஒன்று கொடுக்குறீங்க. படுத்துருக்காரு அந்த கண்ணு மாடு ஒன்று கொடுத்துருக்கு. கண்ணு மாடு என்ன கொடுக்கல? இந்த படுத்துருக்கிறது கொடுக்கல. இது 1.5 சொல்கிறாங்க. 1.5. இது கெடாரி தானே? கெடாரி மாடு. ஓகே. ஈத்து எத்தனை ஈத்து போட்டிருக்குது? 3 2 நீத்து 4 பல்லு. ஓகே. இப்போ சென்னைங்களா எப்படிங்க? 10 நாளில் கண் போட்டுரும். ஓ 10 நாளில் கண்ணு போட்டுரும். 2 நீத்து மாடு 10 நாளில் கண்ணு போட்டுரும். ஓகே. இது விலை எவ்வளோ சொல்லிச்சு? 1.30. ஓகே. அந்த கண்ணு மாடு 75,000. நேரம் ரவுண்டு படி. ஓகே ஓகே. கண்ணுக்கு போக 2 படி. ஓகேங்கண்ணா. ஓகே. இப்போ இது இருக்குது. இதை தவிர வேறு எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே ஓகே சரி. ஓகே. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்புகளில் நம்பர் சொல்கிறீங்களா? அப்படியே சொல்லுங்க. 99ங்கண்ணா 424 60 628. நம்ம பேருங்கண்ணா? பரஞ்சேர்வழி மணி. கார்மணி. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. அப்படியே அதையும் போய் பார்த்துடலாங்க. மயிலைங்கண்ணா? பல்லு போடல. சரிங்க. பல்லு போடலிங்க. சரிங்க. என்னங்கண்ணா? பிடிங்கண்ணா. மயிலை இந்த அண்ணாவோட மாடு. பரஞ்சேர்வழி மணி, கார் மணி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அண்ணா இது விலைங்கண்ணா?
57,000 57,000 ரூபாய் சொல்லு. இன்னும் பல்லு போடலைங்க. எத்தனை மாதங்கண்ணா இருக்குது கண்ணுக்கு? 1.5 வருஷத்த கண்ணு. ஓகே, 57,000 சொல்கிறாங்க. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. கருந்தாடை நல்ல பெரிய கண்ணாமொழி. சரிங்கண்ணா. ஓகே, 57,000. ஓகேங்கண்ணா. இது சந்தன பிள்ளைங்கண்ணா 50,000 ரூபா சொல்லுதுங்க. சரிங்கண்ணா. இது எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா? இது 1.5 வயசு இருக்கும். ஓகேங்கண்ணா. 50,000 ரூபா சொல்லுது, 1.5 வயசுங்க. ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. பரஞ்சேர் வழியில் தான் இருக்குது இந்த மாடுமே. கார்மணி அவங்களோடது. ஓகேங்கண்ணா. இந்த காங்கை மாடு தான் கொண்டு வந்து இறக்குனாங்க. பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அதுவே மண்டியில் ஏறிக்குது, அதுவே இறங்கிக்குது. சூப்பரான மாடுங்க, அருமையான மாடு. இந்த அண்ணாவோடது சொன்ன பேச்சு அப்படியே கேட்குது. அருமையான மாடு, நல்லா நல்ல ஒயிட்டு. அதே மாதிரி காரு சூப்பரான காலம். ஆமாம், கொம்பு தலையும் நல்ல காலம். கொம்பு தலையில் நல்ல காலைன்னு சொல்லணுமா? எடுத்த வீடியோ ஆல்ரெடி நம்ம எடுத்தோம். 4 பல்லு காளையா? இது கொடுக்கறதா எப்படி? சரி சரி, ஷோவுக்கு தான். 2 பல்லா? 2 பல்லு காளை. ஓகே, இது நம்ம வீட்டு யூஸ்க்கு தான் வச்சுருக்குது. ஓகே, கொடுக்குறனால கொடுக்கலாம், விலை வந்தால் கொடுக்கலாம். நல்ல விலை வந்துச்சுன்னா கொடுக்கலாம். ஓகே, 2 பல்லு பல்லு சேர்ந்த மாதிரி இருக்கு. ஆனால் 2 பல்லு காரி. இங்கே ஒரு மயிலை. இந்த மயிலை யாருதுமா? இது இந்த மயில் எங்கள் தாத்தாவா? அது கொடுத்தாச்சா கொடுக்கலையா? கொடுக்கல. அது விலை என்ன வருது? அது வேணா கேட்கணுமா? அருமையான காளைங்க, அப்படியே சொன்ன பேச்சு கேட்குது. அந்த மாதிரியான ஒரு அழகிய காளை. ஆமாம், இங்கே ஒரு கற்காமையில் கண்ணு, இதுவும் நல்லா சூப்பராக வரும். அது போக இங்கே ஒரு காரி இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் மாடுகள் தாங்க, வெள்ளை கோயில் மாடுகள் தான். நல்ல ஒரு அழகிய காங்க காரி. அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு காரி இருக்குதுங்க. 2 காரி, நல்ல பெரிய காரி, நல்ல குழியை பறித்து உள்ளால் நின்றுக்கிட்டு இருக்குது. பின்னாடி முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒன்று தஸ்ஸு புஸ்ஸுங்குது. ஓகேங்க, நம்ம இங்கேயே பார்த்துட்டு இருந்தோம்னா டைம் போயிடும். இன்னும் அதுக்கு அந்த பக்கம் இன்னும் மாடுகள் இருக்குது, அதெல்லாம் இன்னும் பார்க்கவே இல்லை. நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா நாளைக்கு இருக்குமானே தெரியல, அந்தளவுக்கு இருக்குதெல்லாம். சூப்பரான ஒரு காங்கேங்க. இதுவும் பார்த்திங்கன்னா லோக்கலில் இருந்தால் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் சேல்ஸ் கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வளர்ப்பு கன்றுகள் தான், வளர்ப்பு மாடுகள். இது சரியான ஒரு காரி. நல்ல ஒரு காரிங்க, எடுத்தாக வேண்டிய கட்டாயம். சாயங்கால நேரத்தில் அப்படியே புழுதி பறக்க நின்றுட்டு இருக்குதுங்க. எங்க எடுத்துட்டு நான் அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்க, சொல்லுங்கண்ணா. அண்ணா, எங்க கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு நம்ம எத்தனை மாடுகள்லாம் கொண்டு வந்தோம்? இப்போ எத்தனை? ஒரு 35 மாடு கொண்டு வந்தோங்க. சரிங்கண்ணா. காலை ஒரு 10-12 காலை கொண்டு வந்தங்க. சரிங்கண்ணா. இந்த 2 ஜோடி காலைங்க. சரிங்க. 2 பல்லு. ஓகேங்கண்ணா. விலை 1,80,000 சொல்றேங்க. 1,80,000 சொல்றேங்க. 1,80,000. ஆமாங்க. வண்டி பழக்கம் இருக்குதுங்க. வண்டி பழக்கம் இருக்குதுங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. உழவு பழக்கம் இருக்காங்கண்ணா? உழவு பழக்கம் இருக்குதுங்க. சரிங்கண்ணா. 1,80,000ங்கண்ணா? 80,000. 80,000. 1,80,000 மதிப்புள்ள ஒரு ஜோடி மாடு. பா பா. போதும் பாருங்க. ஆமா, அந்த பக்கம் நிக்குது பாருங்க. ஜோடி மாடுங்க. ஏதுங்க இந்த 2 பல்லு. ஆமாங்க. ஆமாங்க. போயிடுங்கண்ணா. நல்ல புறையாத்தமுடைய நல்ல ஒரு ஜோடி மாடு. செவலை மயிலை ரெண்டுமே இருக்கு.
நல்ல அழகிய ஜோடி மாடுகள். அண்ணா நம்ம பேரு ஊரு டீட்டெயில் அப்படி சொல்லிருங்க. பேர் பிரவீன் ஆனந்த் பெருந்துரைங்க. சரிங்கண்ணா. நம்பர் 96 88ங்க. சரிங்க. 26 25 ஓகே 03ங்க. ஓகே, இதான் நம்ம கான்டாக்ட் நம்பர். ஆமாங்க. இதை தவிர நம்மகிட்ட இன்னும் எத்தனை மாடுகள்னா இருக்கு? இது கெடாரிக்கண்ணு இருக்குதுங்க. சரிங்கண்ணா. காங்காய் செனமாடு இருக்குது. சரிங்க. காலக்கண்ணு இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. இன்னும் இங்கே வந்தால் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். ஆமாங்க ஆமாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. என்னங்க? நன்றி நன்றி நன்றிங்கண்ணா. ஓகே ஓகே. மிரட்டாதீங்க. பல்லு போடாத கிடாரிங்க. இதுவும் இவங்க கிட்ட தான் இருக்கு. ம். சொல்லுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அண்ணா இது இந்த மாடு எப்படிங்கண்ணா? அண்ணா இது பல் போடாத மயில கிடாரிங்க. சரிங்க. 1 வருஷம் 2 மாசம் ஆகுதுங்க. சரிங்கண்ணா. இப்போ காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி 15 நாள் ஆகுதுங்க. சரி சரி சரிங்கண்ணா. மாடு நல்ல சோ குவாலிட்டியான கிடாரிங்க. ஓகேங்கண்ணா. நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த பழைய வர்க்கமான கிடாரிங்க. ஓகே ஓகேங்கண்ணா. விலை என்னங்கண்ணா சொல்லுது? விலை 58,000 சொன்னங்க. 58,000. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. விலை முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாங்க. ஓகே. கிடாரியில் நல்ல கிடாரிங்க. ஓகேங்கண்ணா. நல்ல ஒரு அழகிய கிடாரிங்க. 58,000 ரூபாய் சொல்றாங்க. சென சேர்த்து 2 மரங்கள் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நன்றிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சென செடி 5 நாள் ஆகுதாம்மா. நான் 2 மாதம் சொல்லிட்டேன். 15 நாட்கள் ஆனால் ஒரு கிடாரி. இங்கே ஒரு காங்கையா செவலை தானே அது? செவலை. ஈவினிங் லைட்டு தான் சூப்பராக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு, மதிய லைட்டை விட. இது கொம்பு ஆண் கொம்பு மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் விரிஞ்ச நிலையில் இருக்குதுங்க இந்த மாட்டுக்கு. மான் கொம்புலேயே விரிஞ்ச நிலை கொம்பு. ஒரு கொம்பு முன்னாடியும் ஒரு கொம்பு பின்னாடியும் போன மாதிரி இருக்குது பாருங்கள். அழகிய ஒரு மயிலை மாடு. சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு கொம்பு. இது என்ன கொம்புன்னு சொல்லுவாங்க? கூடு கொம்பு ஏதோ ஒன்று. சரி, இந்த கொம்பு அழகா இருக்கு. இங்க ஒரு எருது, நல்ல பெரிய கொம்புகளையுடைய எருது. கொம்பை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வந்தோம். சூப்பரான மாடுங்க. கரெக்டாக அண்ணன் போய் மறைச்சிக்கிட்டாரு. ஓகே, இன்னும் இவ்வளோ மாடுகள் இங்கே இன்னும் மிச்சம் இருக்குதுங்க, வாங்கலாம். இங்கே மாடுகள் பாருங்கள் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. எருது, அது எருது 2 ஜோடிங்க. கார்னரில் இந்த வேளாமரத்துக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 2வது கேட்லேருந்து உள்ளே வந்தோம்னா லாஸ்ட்டில் கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்லேருந்து வந்தோம்னாலும் இந்த வீட்டுக்கு பேக் சைடு. நான் எல்லா மாடெல்லாம் ஒன்று சேர்த்திட்டீங்களாட்டு? ஒன்று சேர்த்துட்டோம்னா நேற்று பெட்டி கொடுத்தோம், இன்னையும் கொடுக்குறோம். கண்டிப்பாக நாங்கள் வாங்கிட்டோம். ஆனால் விலைவாசி கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நாங்கள் வந்து மாரியம்மா ஆடுறால எங்களுக்கு வாங்கிட்டோம். 22 கண்டு வாங்கியிருக்கோம். 22 கண்டு. ஒரு வண்டி போயிருச்சு, 2 வண்டி ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. கிளம்ப போகிறோம் ஊருக்கு. எல்லாருமே கிளம்புறீங்களா? கண்டிப்பாக எல்லாம் நான் கிளம்புறேன். எங்கள் ஊர்ல வந்து எல்லாரும் கிளம்புறோம். சரி சரிங்க. ஆலங்குடி தொகுதி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கே ராசியமங்கலம். ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் கிளம்புறோம். சரி, அதெல்லாம் வாங்கிட்டோம். ஒரு சில ஆளுக்கு சீப்பா மாட்டுனுச்சு, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு மாட்டல. ஒண்ணு விலை ரொம்ப அதிகமா சொல்றாங்க. சரி, போன வருஷம் இந்த வருஷம் விலை கூட. சரி சரி சரி. பேசும்போது அப்படியே மைக் காட்டினீங்கன்னா தான் ஆச்சு. ஓகே ஓகே. நம்ம மாடு ஆமா, நம்ம மாடு இதெல்லாம் மாட்டுனேன். சரி, அது 2 விலை வந்து பாத்தீங்கன்னா 13 ரூபா.
13 ரூபாய்ங்க. ஆமாங்கண்ணா, இது ரெண்டு 13 ரூபாங்கண்ணா. ரெண்டு ஜோடியாவே 13 ரூபா. ஜோடி 13 ரூபா. காலை ஒன்று கிடாரி ஒன்று. ஓகேண்ணா. அது எத்தனை மாசத்துக்கு கண்ணுண்ணா? அது என்ன ஒரு 4 மாசம் இருக்கு. 4 மாசத்துக்கு கண்ணு. ஆமாங்கண்ணா. ஓகே, 4 மாசத்துக்கு கண்ணா. 4 மாசம் கண்ணு. இது வந்து 23,000ண்ணா. 23,000 ஒரு கண்ணு மட்டும். அது 24,000ண்ணா. சரிங்கண்ணா. இது வந்து 16 ரூபாண்ணா. இது 18,500ண்ணா காலக்கண்ணு. 18,500. ஓகேங்க. அந்த காலை வந்து 20 ரூபாண்ணா. பஸ் கிடாரி 21. அது 16 ரூபாண்ணா. 16. ஓகே ஓகே ஓகே. விலை கூடுதல். விலை கூட. ஆனா எல்லாம் சிறப்பா பண்றாங்க. சாப்பாட்டு வசதி கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் உங்களோட தயவுல இந்த வீடியோ பார்த்துட்டு சாப்பாடுக்கு ரொம்ப சிரமமா இருக்குண்ணே. சரிங்க. காசு போயிட்டு போகுது, நிம்மதியா ஒரு வாய் சாப்பிட முடியல. ஏன்னா ஒரு கடை தான் இருக்கு, கூட்டம் செம கூட்டம். அதாங்க. அதுக்கு ஏதாவது உங்க தயவுல இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு 2 கடை, அடுத்த வருஷம் 2 கடை ஓப்பன் பண்ணாலும் புதுசாக நல்லா சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு போவோம். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. ஓகேங்கண்ணா. தண்ணி வசதியில பரவாயில்ல. சரிங்கண்ணா. அடுத்த வருஷம் நம்ம ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணி. ஓகேங்கண்ணா, கண்டிப்பா. ஓகேங்கண்ணா. அது எல்லாம் தேர்தல் காலம் அப்படிங்கறதுனால கடையெல்லாம் டக்குன்னு வரலீங்கண்ணா. அதுதான் பிரச்சனை. போன டைம் 2-3 கடை வந்துருந்துச்சு பாத்தீங்களா. இந்த டைம் கடையை டக்குன்னு கொண்டு வந்து வைக்க முடியல. ஆமா. இது எங்க ஊர்ல புதுக்கோட்டை மாவட்டம் திருவோணத்துல சந்தை நடக்கு. தஞ்சாவூர் மாவட்டம், அது எங்க ஊர் பக்கம். சரி சரி. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூழு கடையே ஒரு 100 கடை இருக்கு. வாரம் சனி ஞாயிறு சந்தை. அதாங்க. ஆட்டுக்குட்டி சந்தை இருக்கு. அதே வந்து வெட்டி சந்தை, மாடு சந்தை இருக்கு. அதுக்கு வந்து இதோட நல்லா இதே மாதிரி கிரௌடா இருக்கும். சரிங்க. ஆனா வந்து அந்த டைமிங் தான். சனிக்கிழமை காலைல 4 to 7, ஞாயிற்றுக்கிழமை 5 to 9. 6 to 9. ஓகே ஓகே. திருவோண சந்தை. சரி 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 சரிங்க. அது என்ன கிழமைங்கண்ணா? சனி ஞாயிறு. சனி ஞாயிறு 2 நாள்ண்ணா. ஓகே ஓகே ஓகேங்க. திருவோண சந்தை. ஓகேங்க. புதுக்கோட்டை வந்து அவர்கிட்ட காட்டுங்க. புதுக்கோட்டை வந்து புதன்கிழமை வந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை. புதன்கிழமை வந்து மாடு சந்தை, ஆடு சந்தை வந்து வெள்ளிக்கிழமை. சரி சரி சரிங்க. ஓகே ஓகே ஓகேங்க. ஓகேங்கண்ணா. இங்க வாங்கினதெல்லாம் உங்களுக்கு திருப்தியா இருக்குதாங்கண்ணா? ஏதோ வாங்கியிருக்கோம். எங்களுக்கு ஒரு இது பின்னே 1000 ரூபா கூட போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாரியம்மன் வந்து வருஷம் வாங்குறது. ஓகேங்க. திருப்பி வாங்கிட்டு போறான், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகேங்க. அது வாசல்ல ஒரு கண்டு வாங்கிட்டு போனேன் எங்களுக்கு. சரிங்க. நான் சொன்னேன்ல நேத்து, இந்த முடி இருக்கிறதா பாருங்க, இந்த இருக்கிறதா பாருங்க, முடி வருஷம் முடி வைப்பா 2 பேரும். ஓகேங்கண்ணா. அது எப்படி போனாலும் சரி, மாரியம்மன் கோயில முடி வரைக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு கண்டி வாங்கிட்டு போனா எங்களுக்கு திருப்தி. அது ஓகே ஓகே ஓகே. ஏன்னா விவசாயி எல்லாம் விவசாயி. நம்ம ஊர்ல முந்திரி கடை அதிகம்னா. முந்திரி கடை. முந்திரி விவசாயம். முந்திரி விவசாயம். சரிங்க. அது எப்படின்னா தமிழ்நாட்டுல சொல்லுவாருங்க, பண்ருட்டி அங்கிட்டு சொல்லுவாருங்க. அங்க உள்ள கண்ணை வாங்கி வந்து நம்ம ஊர்ல விவசாயம் பண்ற முந்திரி கண்ணை. நம்ம ஊர்ல அதிகப்படியான விளைச்சல் முந்திரி. சரி சரி சரிங்க. இப்ப எல்லாம் முந்திரி கொட்டையை போட்டு இந்த காசை கொண்டு இங்க வந்திருக்கோம். ஓ சரி சரி சரி. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகேண்ணா, நன்றிண்ணா, நன்றி. ஆமா, இங்க ஒரு அழகை காங்க. இங்க பாருங்க, புஷ்ஷுன்னு போகுது. வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. புஷ்ஷுன்னு போகுது இடிக்கிறக்கு. சும்மா மிரட்டுது, இடிக்காது அவ்வளோ சீக்கிரம் நம்ம காங்கேயம் மட்டும். அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 மாடு நல்லா குழியை பறிச்சு உள்ளே நின்றுக்கிட்டு இருக்குது. அந்தளவுக்கு குழி பறிச்சு வச்சுருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே குழி பறிச்சிருச்சு. இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து எடுத்தது ஆரத்தளவுலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆரத்தளவு மாடுகள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ளேயே வர முடியல, சுற்றி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போயிடுறோம். ஆரத்தளவு மாடுகள் இதெல்லாம் இங்கே பாருங்கள், வாங்கிட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு போகிறாங்க, வாங்கி சாமி கும்பிட்டு கொண்டு வராங்க. கெடாரி மாடு. சும்மா ஜம்முன்னு அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க. பூச்சி எடுத்து போடுன்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னாங்க. அவங்களோட மாடு தான் செஞ்சு. ஓகேங்கக்கா. பாப்பா காலை பிடிக்குமாம்மா. இங்கே பாருங்க, இந்த மாடு எவ்வளோ பெரிய குழி பறிச்சு வச்சிருக்குது அப்படின்ட்டு. குட்டி பாப்பா காலை பிடிக்கிறாங்க. பாப்பா பாருங்க, இந்த 2 காளைகளுக்கு இடையில நிற்கிற அப்படி.
குட்டிமா எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்க வந்து காங்கேயத்துலேருந்து வந்திருக்கோம். காங்கேயத்துலேருந்து வந்திருக்கீங்க. எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? 50 மாடு பக்கம் கொண்டு வந்திருக்கோம். 50 மாடுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே ஓகே தாங்க. இப்போ 50 மாடு கொண்டு வந்திருக்கீங்க. எப்போ கொண்டு வந்து மாடு இறக்குனீங்கம்மா? வெள்ளிக்கிழமை கொண்டு வந்தோம். வெள்ளிக்கிழமை கொண்டு வந்தீங்க. ஓகே தாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த மாடெல்லாம் சேல்ஸுங்களா எப்படிங்கம்மா? இது வந்து சேல்ஸுங்க, இது வந்து சும்மா ஷோக்காக கொண்டு வந்திருக்கோம். ஷோக்காக வச்சிருக்கீங்க. ஓகேம்மா. இது எத்தனை பல் போட்டிருக்கு? இது வந்து 4 பல்லு போட்டிருக்கு. 4 பல்லு. ஓகே. இது என்ன விலை சொல்லுது? இது வந்து 3 ரூபா சொல்லுது. 3 லட்சம். ஆமா. ஓகே. 3 லட்சம் சொல்லக்கூடிய 4 பல் இல்லையா? ஆமா. ஓகே. இது வந்து பல்லு சேர்ந்துடுச்சு. பல்லு சேர்ந்துக்குச்சு. ஆமா. ஓகே தாங்க. ஓகே. இன்னும் நம்மகிட்ட இன்னும் எத்தனை மாடுகள் இருக்குமா சேல் பண்ணாம? இன்னும் 30 பக்கம் இருக்கு. 30 பக்கம் இருக்கும். ஓகே தாங்க. உங்க பேரு? கனிகாஸ்ரீ. கனிகாஸ்ரீ. ஓகே. வீட்ல இருந்து எத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க வேலை செய்ய? நானும் அப்பா மட்டும் வந்திருக்கோம். ஓ 2 பேர் தான். ஓகே தாங்க. மாமா எல்லாரும் வந்திருக்கோம். எல்லாரும் வந்திருக்கீங்க. ஓகே தாங்க. இன்னைக்கு சண்டே அப்படின்றனால வந்துட்டீங்களா, லீவ் விட்டனால இங்க வந்திருக்கீங்க? லீவ் விட்டனால வந்திருக்கோம். ஓகே தாங்க. ஓகேம்மா, ரொம்ப நன்றி பேட்டி கொடுத்ததுக்கு. தேங்க் யூ. தாங்க அப்படியே ஃபோன் நம்பர் சொல்றீங்களா? உங்ககிட்ட மாடு வாங்கணும் அப்படின்னா எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம்? 9750995516. ஓகே, இதுதான் காண்டாக்ட் நம்பர். ஆமா. இது காண்டாக்ட் பண்ண யார் ஃபோன் எடுப்பாங்க? அப்பா ஃபோன் எடுப்பாங்க. அப்பா பேருமா? சதீஷ்குமார். சதீஷ்குமார். ஓகே ஓகேம்மா, நன்றிம்மா. நன்றி. தாங்க அப்படியே மாடுகளை எல்லாம் பார்க்கலாமா? கேக்கு. மாடுகளோட விலை நிலவரம்லாம் பார்க்கலாமா தாங்க? சரி. ஓகேம்மா. இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது எத்தனை நீத்து மாடு இது? இது வந்து 3ஆ நீத்து மாடு. 3ஆ நீத்து மாடு. விலை என்ன சொல்லுதுமா? 1.5 சொல்லுது. 1.5. ஆமா. ஓகே. இப்போ இது கண்ணு மாடா இல்ல? கண்ணு மாடு, கெடாரி கண்ணு. கெடாரி கண்ணு. ஓகே ஓகேம்மா. கறவை எவ்வளவு கொடுத்துட்டு இருக்குன்னு தெரியுமாம்மா? நேரம் 2 லிட்டர் வருங்க. கண்ணுக்குட்டி கொடுத்து போக 2 லிட்டர் வருங்க, இல்ல 3 லிட்டர் வரும். ஓகேம்மா. அந்த காரியமா அது? இது வந்து காராம்பஸ் மாடுன்னு சொல்லுவாங்க. காராம்பஸ். ஓகே. ஃபுல்லா பிளாக்கா இருக்கும். 8 மாசம் சனை. 8 மாசம் சனை. கண்ணு போட்டுனா எத்தனை நீத்து? கண்ணு போட்டதுன்னா 4வது 3வது ஈத்து. 3வது ஈத்து. ஓகே ஓகேம்மா. இது கறவை எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கு? கறவை 3 லிட்டர் வரும். ஓகேம்மா. ஓகே. அடுத்து இந்த மயிலம்மா? மயில மாடு வந்து 3வது ஈத்து. 3வது ஈத்து. பால் நேரம் 3 லிட்டர் வரும். ஓகே. காலக்கண்ணு, மயில காலக்கண்ணு. மயில காலக்கண்ணு. ஓகே தங்க. அடுத்து அந்த செவலை பார்க்கலாமா? அந்த லாஸ்ட் செவலை. வாங்க. சொல்லுதாங்க. இது வந்து செனமாடு. கண்ணு போட இன்னும் 25 நாள் ஆகும். சரி. நேரம் 2 லிட்டர் பால் வரும். நேரம் 2 லிட்டர் கொடுக்கும். ஓகே. விலை என்ன சொல்றாங்கன்னா? விலை 75 ரூபா சொல்லுங்க. 75. ஓகேங்கம்மா. அது இது வந்து செவலை மாடு. சரி. 3வது ஈத்து. 3வது ஈத்து. நேத்து தான் கண்ணு போட்டுருக்கு. கண்ணு போட்டுருச்சு. ஆமா. ஓகேம்மா. 3ஆம் நீத்து கண்ணு. அதுதான் கண்ணு இல்லையா? ஆமா. ஓகேம்மா. அப்படியே பின்னாடி இங்க இருக்கிறத பார்த்தறலாம் இந்த மாடுகள். ஓகே. அந்த மயிலம்மா? இது வந்து 9 மாசம் சனை. 9 மாசம் சனை. கண்ணு போட்டுனா எத்தனை நீத்தது? கண்ணு போட்டதுன்னா 2வது ஈத்து. ஓகேம்மா. விலை என்ன சொல்லுதுமா அது? விலை 65 ரூபா சொல்லுது. ஓகேம்மா. இந்த செவலை என்ன ரேட் சொல்லுது இது? 75 ரூபா 1 ரூபா சொல்லுது. 1 ரூபா. ஓகே. 1 லட்சம் ரூபா சொல்லுது. ஈத்து எத்தனை நீத்துமா? 3வது ஈத்து. 3வது ஈத்து. ஓகே. இப்போ செனையே எப்படிமா அது? ஆமா, செனமாடு. செனமாடு. ஓகே. அது அந்த காளை அது? ஆமாங்க, காலக்கண்ணு. அது என்ன விலை சொல்லுதுங்கண்ணா? 40 ரூபா சொல்லுது. 40 ரூபா. ஓகே. அடுத்தது நம்மளுக்கு கண்ணு மாடு அவ்வளோதானா? இது ஒன்று இருக்கா? இது கேட்டோமா? இது ஓகே. அது எத்தனை நீத்து என்ன விலை சொல்லுது? அது வந்து 65 ரூபா சொல்லுது. ஓகே. 4வது ஈத்து. 4வது ஈத்து. ஓகேம்மா. அடுத்தது இதுமா அந்த மயிலா? 4வது ஈத்து செனமாடு. 4வது ஈத்து செனமாடு. ஓகே. இன்னும் எத்தனை நாள்ல கண்ணு போடும்? இன்னும் 2 மாசம் ஆகும். 2 மாசம் ஆகும். ஓகே. அது விலை என்னங்கண்ணா சொல்லுது? அது விலை என்னமா சொல்லுது? 65 ரூபா சொல்லுது. 65. ஓகே. இது தவிர கண்ணு மாடுகள் நம்ம கிட்ட இருக்காமா? கண்ணு மாடு, செனமாடு. அதான் அந்த லாஸ்ட் இருக்கிற மயில? அது செனமாடு. செனமாடு. அது என்ன விலை சொல்லுது? 75 ரூபா சொல்லுது. 75 ரூபா. ஓகேம்மா. இப்போ அது கண்ணு போடுமே எப்படி அது? செனையா எப்படி அது? செனை. செனை. 5 மாசம் செனை. 5 மாசம் செனை. ஓகே ஓகே. மற்ற எல்லாம் காளைகள் இல்லைங்களா? ஆமாங்க.
ஓகே. காளைகளில் என்ன ஜோடி காலை இருக்கு. ஜோடி காளை என்ன ரேட்டு? 2 ரூபா சொல்லுதுங்க. 2 ரூபா. 2 லட்சம் ரூபா சொல்லக்கூடிய ஜோடி காளைகள். அந்த சவளமா? செவல ஜோடி பல்லு சேர்ந்துடுச்சு. ஓகே. அந்த அது 2 ஜோடியா? ஆமாங்க. 1.5 சொல்லுது. 1.5 சொல்லுது. இதுவும் ஜோடி 1.5 லட்சம் சொல்றாங்க. ஓகே. அந்த பக்கம் இருக்கிற காரி நம்மளுதா? காராம்பஸ்வா காரியா? எல்லாமே. ஓகே. அந்த காராம்பஸ் விலை என்னன்னு தெரியுமாமா? 50 ரூபா சொல்லுது. 50 ரூபா. ஓகே. அந்த அண்ணாவுக்கு அந்த பக்கம் நிற்கிது காராம்பஸ், பக்கத்தில் கொண்டு போய் காட்டணும் அவங்களுக்கு. ஓகே. அப்படியே அந்த பக்கம் போயிடலாமா? இங்கே நம்ம காணொலி எடுத்துகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே மாடு ஏற்றிருக்காங்க, பயங்கரமாக ஆட்டம் கட்டிகிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் இறக்குறாங்களாண்ணா? இறக்கிட்டு இருக்காங்களாம்மா. இது ஓப்பனில் இப்படி இறங்குங்களா? இப்போ இறக்குவாங்க பாருங்க. கயிறு போட்டு இறக்குறாங்க. சரி. அப்படியே ஆட்டாவில் கட்டி வந்து அவுத்துட்டு அப்படியே இறக்குவாங்க. ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கன்றுகள் இருக்குது. இது ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா பாப்பா டல்லாயிரும். அப்படி அதனால் நம்ம வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக இது என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கேட்டுக்கலாம். குட்டிமா, இங்கே இருக்கிற காளைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா என்ன விலையிலிருந்து என்ன விலை வரைக்கும் இருக்குதுமா? அப்ராக்சிமேட்டா 25லேருந்து 80 வரைக்கும் இருக்கு. 80 வரைக்கும் இருக்கு. ஓகே தாங்க. ஓகே. இங்கே இருக்கிற மாடுகள்லாம் பார்த்துக்கோங்க. 25ல இருந்து 80,000 வரைக்கும் இருக்கு கன்றுகள் மட்டுமே. இங்கே ஒரு காராம்பஸ், இதைத்தான் நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். இதோட கண்ணு கருக்கா மயில. அந்த பக்கம் ஒரு மயிலை இருக்கு, அது அப்படியே காமிச்சிட்டோம் உள்ள இருந்து. ஓகேங்க. ஓகே தாங்க. நம்ம இன்னொரு டைம் ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லிடலாங்களா? ஓகேம்மா. அப்பா பேர் என்ன? ஃபோன் நம்பர்? சதீஷ்குமார். ஃபோன் நம்பர் ஸ்லோவாக அப்படியே சொல்கிறீங்களா? 9750995516. ஓகேம்மா. இதான் கான்டாக்ட் நம்பர். இங்கே இருக்கிற மாடுகள் வாங்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். ஓகேம்மா. ரொம்ப நன்றிம்மா. மாடு ரொம்ப சேஃபாக இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பக்கமும் கயிறு போட்டு இறக்கிட்டு இருக்காங்க. கண்ணுமும் மாடு ரெண்டுமே இருக்கு, அதனால ரொம்ப சேஃபாக இருக்குது. மாடு ஒரு காலை வீசிச்சுன்னா என்ன ஆகுது? ஐயோ, பயங்கரமான துள்ளலுங்க. நான் கரெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே பயங்கரமாக ஒரு காட்டிடுச்சு. ரொம்ப சேஃபாக தான் இறக்கி ஆகணும், அதனால தான் இத்தனை கயிறு போட்டு இறக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? அது கூட சேர்த்து அப்படியே நிறுத்துறோம். ஓ சரி சரி சரி. ஓ ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. நாட்டை சமாதானம் எப்படியெல்லாம் படுத்துறாங்க பாருங்க. இப்போ அதுக்கு ஜோடியாக பக்கத்தில் ஒரு மாடு நிற்கும்போது அது கொஞ்சம் சாந்தமாயிரும் அப்படின்னு நினச்சா அது இன்னும் பயங்கரமாக திமிருக்கு. ஐயோ, மெதுவா மெதுவா மெதுவா. ஓகே, எப்படியோ இது இறங்கிருச்சு. இன்னும் கண்ணு மட்டும் இருக்குது. கண்ணு பாருங்க, சரியான குதிக்கோடு. இந்த கண்ணு தான் இந்த மாட்டையும் சேர்த்து மிரட்டி விட்டுருச்சான்னு தெரியல. சரியான ஆட்டம் போட்டுட்டு இருக்கு.
ஐயோ அப்பா வேறு சாமி சரியான தாண்டுது. ஏன் விழுந்துட்டாங்களா? என்னாச்சு? இல்லையா, பயந்தே விட்டேன். அது போய் வண்டியிலேயே அடிச்சுக்க மாட்டிருக்குதே. திரும்ப வண்டிக்கிட்ட ஒன்று கட்டுறாங்க, வண்டியிலேயே போய் முட்டிக்க மாட்டிருக்குது. மாடு சரியான தாண்டிடுச்சு. அதுக்குள்ள கேமரா மேலே தூக்கிட்டேன். ஆனால் லைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்கு. அப்பா சரியான தாண்டுங்க பாருங்க, எப்படி தாண்டுது. ஐயோ படு பயங்கரமான சட்டைங்க. ஐயோ பக்கத்துலயே கட்டங்காட்டி என்ன குதி வலிக்குது அவருக்கு. ஒரு மாட்டை இறக்கிறதுக்குள்ள எவ்வளோ பாடு பாருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாட்டை இறக்கி அதை பார்த்து அப்பா எவ்வளோ பாதுகாப்பு பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க. இத்தனைக்கு இது காலை கூட இல்லை. சரியான ஆட்டம் போடுது. மேலே கண்ணு ஒரு குதி போடுது, இது ஒரு குதி ஓடுது. மேலே அது கெடாரி கண்ணா, என்னப்பா அது? காளையா இருந்தா கூட சொல்லலாம், கெடாரி இந்த போடு போடுது. இது பாருங்க, மூக்கணம் இல்லை மூக்கணம்னு சொல்ல, கீழே இந்த மாடு போகிற அளவுக்கு அடங்கி நிற்கிது. இருந்தாலும் அதோட கண்ணு மேலே இருக்கிறதுனால பயங்கரமாக குறும்பு பண்ணிட்டுருக்கு. என் கண்ணை இறக்கி விடுங்கடா அப்படின்ட்டு. மேலே அந்த கண்ணு இங்கே பாருங்க, அது சரியான சொல்லிட்டு இருக்கு. கண்ணுக்குட்டி பக்கத்துலயே போறதுக்கு பயப்படுறாங்க, அந்த அளவுக்கு இருக்குதுங்க கண்ணுக்குட்டி. இன்னும் தொல்லுது இங்க மாடு தொல்லு பாருங்க. கண்ணுக்குட்டி தொல்ல இங்க மாடு பயங்கரமா புகை கலப்புது மாடு. தங்கா பக்கத்துல போவாத சாமி. இங்க பாருங்க, இந்த மயில இந்த செவலை எப்படி இருக்குன்ட்டு. காலை எருதா
நல்ல மரண்டு குச்சி. இறக்கிட்டாங்க. வா, குத்தி இருக்குதா? குத்தல. இது நிக்குமாடா? ஐயோ அப்பா, எப்படி நிக்குமா? கட்டுக்கு மேல வாய் வரும். இவ்வளவு போய் கலப்புனா எங்க போய் வரும்? இதை பொறுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரமா நாங்க இங்க நிக்கிறோம்னு நினைக்கிறேன். கண்ணுக்குட்டி எப்படியோ ஒரு வழியா கட்டிட்டாங்க. சரியான துமுறிட்டு இருக்குதுங்க. சரியான குதி. அதோட அம்மா இங்க நிக்குது, சாப்பிட்டு மூக்கணும். இங்க கண்ணுக்குட்டி பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அடக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப மிரண்டு போய் பயங்கரமா குதிச்சிட்டு இருக்குது. லைட்டுக்கு, பேக்ரவுண்ட் லைட்டுக்கு அப்படியே மாடு பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. அங்க அந்த கார் போயிட்டு இருக்கு. கண்ணு வாங்கியிருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர். எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? புதுக்கோட்டையில இருந்து. புதுக்கோட்டை மாவட்டம் பரம்பூர், இலுப்பூர் தாலுகா பரம்பூர்ல இருந்து வந்திருக்கோம். பரம்பூர். ஓகே, சென்டர்ல வச்சுக்கோங்க, அப்பதான் எல்லாரும் பேசுறது கேட்கும். மைக் ஓகேவா? மைக் வச்சிருக்கிறவங்க பேசுங்க. பேசு, நீ மைக் வச்சிருக்க. ஓகே, இப்போ எத்தனை கன்று வாங்கியிருக்கீங்க? நாங்கள் 2 கன்று வாங்கியிருக்கோம். 2 கன்று வாங்கியிருக்கீங்க. ஓகேங்கண்ணா. இப்போ எப்போ வந்தீங்கண்ணா நீங்கள்? இன்னைக்கு காலையில் வந்து இப்போ 2 கன்று மட்டும் வாங்கியிருக்கீங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 10 பேர் வந்து 2 கன்று தான் வாங்கியிருக்கீங்களாங்கண்ணா? சரி சரி சரி, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த கன்று என்ன ரேட்ண்ணா? அது 20 ரூபா வந்துச்சு. அது 20,000, அது 30,000. இது 20,000, இது 30,000. ஓகே ஓகே ஓகே. இன்னும் மாடு பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன மாடு? 2 மாடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி சரி சரிங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இன்னைக்கு நைட்டு கிளம்புறதாங்கண்ணா? இன்னும் பார்த்துட்டு நாளைக்கு இது கிளம்புவீங்களா? இல்ல, நைட்டு நீங்க நைட்டே கிளம்பிடுவீங்க. ஆமா, இந்த 2 கண்ணோடவே கிளம்புறீங்க? 2 பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு வண்டி இருக்கு, அந்த வண்டியில அதை ஏற்றி வர மாதிரி. சரி சரி சரிங்கண்ணா. அப்போ நீங்க வாங்கினவங்க நீங்க கிளம்புறீங்களா? ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. அப்படியே நம்ம பேர்லாம் சொல்லிடலாமாங்கண்ணா? சொல்லிடுங்கண்ணா. உங்க பேர்? புதுக்கோட்டை மாவட்டம் பரம்பூர், இலுப்பூர் தாலுகா சிரஞ்சீவி. சிரஞ்சீவி. அப்படியே அவர் இருக்காரு, சொல்லுங்கண்ணா. நேம்? ராஜா. ராஜாங்க. பேஸ் கண்ணா. ஓகே, உங்க பேருங்கண்ணா? கார்த்திக். ஓகேங்கண்ணா. எல்லாம் ஒரே ஏரியாங்களா? ஒரே ஊர். ஓகே. மணி நம்ம மணிகண்டன் முத்துச்சாமி. ஓகே ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா, நன்றிங்கண்ணா. இப்போ புதுக்கோட்டையிலிருந்து எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா, நன்றிங்கண்ணா. நாங்களும் உங்களை ரொம்ப இதாக இது பண்ணுறோம். சொல்லுங்கண்ணா சொல்லுங்க. இல்லை, இது மூலியமா நாங்களும் உங்களை பார்த்து ஓகே ஓகேங்கண்ணா. ஓகேங்க, வந்து இல்லையா? சரிங்கண்ணா, நன்றி. நைட் டைம் வந்து இப்போ நம்ம கைத்து கடைக்கு வந்திருக்கிறோம். மாடு ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்க. போகிறாங்க பசங்க, சாட்டை வாங்கிட்டு போகிறாங்க. எங்களே எடுங்க அப்படின்னா அப்படி அங்கே போயிட்டா அப்படி. இந்த மாடு திருப்பி கொண்டு போகிறாங்க. அழகிய ஒரு மயிலை, மயில மாடு.